அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் அண்டு அதுக்கப்புறம் வந்து என்வலப்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்கா. என்வலப்மெண்ட்னா ஒரு டூத்தோட என்வலப்மெண்ட் எங்கே இருக்குதுன்னா, தீஸ் ஆர் தி டைப் வாஸ் எம்பெடட் அண்ட் தி அன்எரப்டட் டீத்தில் வந்து எம்பெடடாக இருக்குது தான் வந்து என்வலப்மெண்ட் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொலேட்ரல் டைப்புனா என்னென்னா, அட்ஜசன்ட் ரூட்டுக்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து கொலேட்ரல் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. கொலேட்ரல் டைப் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரானியஸ் டைப்புன்னு இருக்குது. என்வலப்மெண்ட் டைப்புன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து ரேடியோகிராஃபிக் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ரேடியோகிராஃபிக் ஃபீச்சர்ஸில் வந்து ரேடியோலூசன்சி வந்து ரேடியோலூசன்சியும் இருக்கும். யூனிலோக்குலர் ரேடியோலூசன்சி, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறதா வந்து யூனிலோக்குலர் ரேடியோலூசன்சியாக இருக்குது. அண்ட் இட் வெல் டிஃபைன்டு ரிம்மாக வந்து ஒரு சர்க்கிளாக வந்து அதை சுற்றி வந்து ஒரு வெல் டிஃபைன்ட் ரிம்மாக இருக்குது. இதோட பார்டர் வந்து எப்படின்னா ஸ்கேலோப்டு பார்டராக வந்து இருக்குது. ஸ்கேலோப்டு பார்டராக வந்து இருக்குது. பார்டர் வந்து ஸ்கேலோப்டாக இருக்குது. மல்டிலோக்குலர் அப்பியரன்ஸ் வந்து தீஸ் ஆர் தி அதுக்கப்புறம் காட் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. அதில் தான் வந்து மல்டிலோக்குலர் பார்டர் வந்து இருக்கும். மற்றபடி வந்து யூனிலோக்குலர் ரேடியோலூசன்சி தான் வந்து இருக்கும். ஸ்கேலோப்டு பார்டராக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அமிலோபிளாஸ்டமா, டென்டிஜரஸ் சிஸ்ட், அதுலேயுமே வந்து இதில் வந்து கன்ஃபியூஷன் வந்து ஏற்பட சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வந்து டூத்தோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அட்ஜசன்ட் டூத்துக்கு வந்து டிஸ்பிளேஸ் வந்து ஆகிருக்கும். ரூட் ரிசார்ப்ஷன் வந்து நடந்திருக்கும். இந்த ரிசார்ப்ஷன் ஆஃப் த ரூட் இஸ் அட்ஜசன்ட் டீத்தில் ரூட் வந்து ரிசார்ப்ஷன் வந்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டிஸ்பிளேஸ் வந்து நடந்திருக்குது. ரிசார்ப்ஷனும் நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரிசார்ப்ஷன் நடந்திருக்குது. ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து இந்த ஏரியா இருக்குதுல்ல, இந்த ஏரியா வந்து செப்பரேஷன் ஆஃப் தி லைனிங் எபித்தீலியம் வந்து செப்பரேஷன் ஆஃப் லைனிங் எபித்தீலியம் ஃப்ரம் தி கேப்சூல். கேப்சூல்லேருந்து ஒரு லைனிங் எபித்தீலியம் வந்து ஒரு செப்பரேஷன் வந்து நடந்திருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு செப்பரேஷன் வந்து நடந்திருக்குது தான் வந்து லைனிங் எபித்தீலியம் வந்து கேப்சூலில் வந்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து இந்த கேப்சூல் வந்து லைனிங் எபித்தீலியம் செப்பரேஷன் நடந்திருக்குது. சிஸ்டிக் லியூமன், இந்த இடத்துல தான் வந்து சிஸ்ட் வந்து இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து சிஸ்டிக் லியூமன் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தாம்ஸ்டோன் அப்பியரன்ஸ் ஆஃப் த பேசல் செல். இப்போ வந்து இந்த பேசல் செல் வந்து ஒரு தாம்ஸ்டோன் அப்பியரன்ஸில் வந்து இருக்குது. பேராகரட்டினைசர் லைனிங் எபித்தீலியம் வந்து இருக்குது. அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ ஆஃப் த கேப்சூல்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் இதில் வந்து ஸ்டெல்லைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து சேட்டலைட் சிஸ்ட் வந்து இருக்குது. சேட்டலைட் சிஸ்ட்னால் வந்து வேறு வகையான சிஸ்டம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெலைட் சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இப்போ வந்து லைனிங் எபித்தீலியம் பற்றி பார்க்க போகிறோம். லைனிங் எபித்தீலியம் வந்து பேராகரட்டினைஸ்டு லைனிங் எபித்தீலியம் வந்து பேராகரட்டினைஸ்டு ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம் வித்தவுட் ரெட்டிரிஜஸ் இல்லாமல் ஒரு பேராகரட்டினைஸ்டு ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம் வந்து ரெட்டிரிஜஸ்னால் வந்து மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அந்த ரிட்ஜஸ் வந்து இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் பேசல் லேயர் வந்து பேசல் லேயரோட அப்பியரன்ஸ் வந்து டிஸ்டிங்க்டு காலம்னார் செல்ஸாக வந்து இருக்குது. இப்போ வந்து பேசல் செல் லேயர் வந்து காலம்னார் செல்ஸாக இருக்குது. நியூக்ளியர் அரேஞ்ச்மெண்ட் வந்து பலரைஸ்டு நியூக்ளியர், அதுக்கப்புறம் பாலிசரேஸ் நியூக்ளியஸ். இந்த போலரைசேஷன் நியூக்ளியஸ் வந்து ஆல்டர்னேட் அவே ஃப்ரம் தி பேஸ்மெண்ட் மெம்பரேனோட அவே ஃப்ரம் தி பேஸ்மெண்ட் மெம்பரேன் தான் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நியூக்ளியஸ் வந்து அவே ஃப்ரம் தி பேஸ்மெண்ட் மெம்பரேனில் தான் இருக்குது. நியூக்ளியஸ் இஸ் அவே ஃப்ரம் தி நியூக்ளியஸோட அரேஞ்ச்மெண்ட் வந்து இப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் நியூக்ளியஸோட ஓரியன்டேஷன் வந்து அவே ஃப்ரம் தி பேஸ்மெண்ட் மெம்பரேனோட அவே. டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னென்னா தாம்ஸ்டோம் அண்ட் பிக்கெட் ஃப்ரெஞ்ச் அப்பியரன்ஸ். டிஸ்கிரிப்ஷன் எப்படின்னா பேசல் செல் வந்து பிக்கெட்ஸ் ஃப்ரெஞ்ச் அப்பியரன்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ வந்து பிக்கெட் ஃப்ரெஞ்ச் அப்பியரன்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ டைப் ஆஃப். அதுக்கப்புறம் பிக்கெட்ஸ் அப்பியரன்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா, ஒரு பிக்கெட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு லேயராக வந்து ஃபார்மேஷன் வந்து நடந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க. சூப்பர்ஃபிஷியல் லேயர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபீச்சர்ஸ் இஸ் கேரக்டரிஸ்டிக் காருகேஷன் வந்து நடந்திருக்குது. கேரக்டரிஸ்டிக் காருகேஷன் வந்து நடந்திருக்குது.
கேரக்டரிஸ்டிக் unfolded வந்து unfold the epithelium may be infolding into connective tissue capsule. Infolding in the connective tissue capsule separation some area the epithelium is separated from the capsule. ஒரு சில ஏரியாவில் வந்து இந்த எபித்தீலியம் வந்து கேப்சூல்லேருந்து இதாக இருக்கும், செப்பரேட் ஆகிருக்கும். அதனால் வந்து செப்பரேஷன் ஆஃப் லைனிங் எபித்தீலியம் ஃப்ரம் தி கேப்சூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கனெக்டிவ் டிஷ்யூவில் வந்து பேரல் கொலாஜன் ஃபைபர்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபியூ செல்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ் வந்து இருக்குது. ஸ்டெலைட் சைட்டில் வந்து ப்ராலிஃபரேட்டிங் ஓடன்டோஜெனிக் ரெஸ்ட் செல்ஸ் வந்து அந்த கேப்சூலுக்குள்ளே வந்து இருக்குது. அதான் வந்து ஸ்டெலைட் சைட்டு. அதுக்கப்புறம் சிஸ்டிக் லியூமன் வந்து ஒரு லோ ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேஷனோட அந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு ஃபார்மேஷன் வந்து நடந்திருக்குது. இப்போ டயக்னோசிஸ் எப்படி பார்க்காங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து எவாலுவேட்டட் த சிம்டம்ஸ் வந்து ஸ்வெல்லிங், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த டீத் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேடியோகிராஃபிக் இமேஜினேஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து பேனோராமிக் ரேடியோகிராஃபிக் இனிஷியல் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து பயாப்சி ஷோ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸில் வந்து பயாப்சி எடுக்கையில் வந்து இது பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் வந்து ரேடிகுலர் சிஸ்ட்டு, டெண்டிஜரஸ் சிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அன்யூரிசமல் போன் சிஸ்ட்டு, அமிலோபிளாஸ்டோமா, ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா இதெல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். ரேடியோகிராஃபிக் இமேஜிங் பண்ணி பார்க்கலாம். இந்த ரேடியோகிராஃபிக் வந்து இனிஷியல் அசஸ்மெண்ட் வந்து பார்க்கலாம். ஸ்வெல்லிங் இருக்கா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த டீத் இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பயாப்சி தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரோக்னோசிஸில் வந்து எனுக்குலேஷன் வந்து வச்சு எடுப்பாங்க. இந்த சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் த சிஸ்ட் ஆஃப் த என்ட்ரிக். அதுக்கப்புறம் வந்து க்யூரேட் பண்ணி எடுப்பாங்க. க்யூரேட் ஆஃப்டர் எனுக்குலேஷனில் வந்து க்யூரேட் பண்ணி ஒரு ரிமூவல் ஆஃப் ஃபுல்லாக வந்து ஒரு ரேடிகுலர் சிஸ்டில் வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டீகம்ப்ரெஷன் பண்ணுவாங்க அண்ட் மாசுபலைசேஷன் அண்ட் டீகம்ப்ரஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இது வந்து ரெடியூஸ் த சைஸ் அண்ட் லார்ஜர் சிஸ்டம் வந்து அதோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஸ்ட்ரிங்கிங் பிஃபோர் திட் இஸ் டெஃபினெட்லி ட்ரீட்மெண்ட் அப்படியே வந்து ஸ்ட்ரிங்கேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அப்ரோச்சஸ் வந்து அக்ரெசிவ் அப்ரோச்சஸ் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ரெசிஷன். அதுக்கப்புறம் ரெசிஷன் இன் லார்ஜ் கேசஸ் வந்து ரெக்கரண்ட் லீஷன்ஸ் வந்து ஒரு மார்ஜின் வந்து இருக்கும். இது வந்து மோர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த சிம்பிள் எனுக்ளியேஷன் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பெரிஃபரல் ஆஸ்டியக்டமி பண்ணி ரிமூவல் ஆஃப் த தின் லேயர் ஆஃப் த போன் அரௌண்ட் தி சிஸ்ட். இந்த சிஸ்ட்டுக்குள்ளே அந்த தின் லேயர் ஆஃப் த போனை ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட் எக்ஸஷன் வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணிடுவாங்க. தென் வந்து அட்ஜுவன்ட் தெரப்பியில் வந்து அதுக்கப்புறம் வந்து கார்னியோ சொல்யூஷன் அதுக்கப்புறம் வந்து தெரப்பி போடுவாங்க. இது வந்து கெமிக்கல் அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸேட்டிவ் யூசஸ் ஆஃப் த சிஸ்டிஸ் ரிமூவல் டு தி டிக்ரீஸ் ரெக்கரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து க்ரையோதெரப்பி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம் கோல்டு யூஸ்வலி வித் லிக்விட் நைட்ரஜன். அது வந்து போன் ஆஃப் த கேவிட்டி ஆஃப்டர் த சிஸ்டிக் ரிமூவல் டு கில் தி ரெசிடியல் சிஸ்ட் செல்ஸ். இட் ஃபாலோ டு தி லாங் டேர்ம் ஃப்ளோ இஸ் நெசசரி ஃபார் தி ஹை ரெக்கரன்ஸ். ரேடியோகிராஃபிக் மானிட்டரிங் இஸ் ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் ஃபார் தி ரெக்கரன்ஸ். இப்போ ட்ரீட்மெண்ட்டில் வந்து பேஷண்ட்டோட ஏஜ் டிபெண்டிங் அப்பான் த பேஷண்ட் ஏஜ், சைஸ் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் த சிஸ்ட் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ இன்வால்வ்மெண்ட். இப்போ வந்து அட்ஜஸ்டிவ் தெரப்பியில் வந்து சர்ஜிக்கல் அப்ரோச் வந்து அதுக்கப்புறம் வந்து ரிசெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிஃபரல் ஆஸ்டியோக்டமி பண்ணுவாங்க. பெரிஃபரல் ஆஸ்டியோக்டமி பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த சாஃப்ட் மார்ஜினையும் எடுத்துருவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து கார்னிஸ் சொல்யூஷன் வந்து போட்டு எடுப்பாங்க. இதான் வந்து சொல்கிறாங்க. ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதான் அதுக்கப்புறம் செக்ரீஷன் ஆஃப் த லீஷன் ஆஃப் த எபித்தீலியம் ஃப்ரம் தி கேப்சியூல். அதுக்கப்புறம் சிஸ்டிக் லியூமன் இருக்கும். அதுக்கப்புறம் தாம்ஸ்டோன் அப்பியரன்ஸ் பேசல் செல்.
அதுக்கப்புறம் பேராகெரட்டினைஸ்டு லைனிங் எபித்தீலியம் இருக்கும். கனெக்டிவ் டிஷ்யூ கேப்சூல்ஸ், ஸ்டெல்லேட்ஸ் சிஸ்ட் வந்து இருக்குது அப்படி சொல்கிறாங்க.